சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகம் மாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன வேணுமா வெங்கடேஷுக்கு? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. மச்சான், நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும். வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணுமா? என்ன சுற்றி வளைச்சி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து பேச சொல்லு. அவர் பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்காகலாம் நம்ம இங்கே உட்காரலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம், எனக்கு ஒரு வேலை வேணும். வேலை வேணும்னா என்கிட்ட எதுக்கு கேட்குறாப்புல? கிடைச்ச வேலையை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்க தெரியலனா ஏன்ட்ட கேட்டால் நான் என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொந்தமாக நான் என்ன கம்பெனி வச்சா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ரத்னா இருக்கிற இடத்துலையே வந்து சேர்த்துப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது ரத்னாவோட முடிவு. நான் வந்து சும்மா இருக்கிறேன் அந்த இடத்துல. மற்றபடி எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை. மாமா, யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் வந்து சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு உட்கார்றதெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை. தயவு செஞ்சு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து செட் ஆக மாட்டேங்குது. நான் எப்படி எல்லாருக்கும் நல்லா சொல்லித் தருவேன்னு ரத்னா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி 2 சீட்டு வந்து இருக்குல்லடா அங்கே. அதில் ஒருத்தர் வந்து இவரை வந்து சேர்த்துக்கிட்டா என்ன நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக பரணி, இந்த விஷயத்துக்குள்ள என்ன வந்து சேர்க்காத. நீ ஆச்சு வெங்கடேஷ் ஆச்சு. நான் உங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யவே மாட்டேன். உதவி செஞ்ச வரைக்கும் போட்டோம். அவர் கடைசி நேரத்தில் வந்து நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. திருப்பி வந்து வேலையை கொடுத்தா அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு வக்காலத்தெல்லாம் நீ வந்து வாங்காத பரணி, இது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி சொன்னேன். என் தங்கச்சி எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியும்ல. என் தங்கச்சிக்கு வந்து முடிவா என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது நான் அதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசும்போது தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கங்களேன். வீட்டில் இருக்கிறது மட்டும் எனக்கு போர் அடிக்கலைன்னு சொல்லலை. வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்படியே உட்கார்றதுக்கா? நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. நம்ம வெங்கடேஷ், என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அண்ணே, இந்த விஷயத்துக்காக நீ என்கிட்ட கேட்காத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனால் இவருக்காக வந்து வேலையில் வந்து சேர்த்துக்கன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் வந்து சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை. பார்த்துக்கண்ணே, அதுக்கப்புறம் உன் இஷ்டங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கு. அதான் என் தங்கச்சி வந்து சொல்லிட்டால முடிவா, இனிமேட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னால் வேலையெல்லாம் தேட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், பொறுப்பை கொடுத்தா பத்திரமா வந்து பார்த்துக்கணும். அது எல்லாத்தையும் நானே வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்புறம் எவன் உனக்கு வேலை தருவான்? என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து பரணி காலில் வந்து பொத்துன்னு விழுகுறாங்க. நீங்கள் தான் எனக்கான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும். நீ வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்கே வந்து இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து கேட்டோன்னே, நான் உனக்காக தான் வந்தேன். நீ மனசு மாறுவேன்னு எனக்கு தோணும். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். என்றைக்கா இருந்தாலும் மாறுவல்ல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்கன்னோட வெங்கடேஷ் மட்டும் சோகமாக வந்து வாசலோட வாசலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ யார் ரத்னா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சண்முகம் மட்டும் சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து தூங்க போகலான்னு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டேய், என்னடா வெளியில் வந்து அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ மாட்டுக்கு தூங்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பரணி வந்து சண்முகத்தை, நீ தானே வந்து முத்துப்பாண்டிய வீட்டில் வந்து வச்சுக்க சொன்னேன். அவனும் இங்கே வந்துட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆனால் நீ வெங்கடேஷ்காக இறங்கி வர மாட்டியா? நான் வந்து எதுக்காக வந்து வெங்கடேஷை இங்கே தங்க வச்சேன்? முத்துப்பாண்டி எஸ்ஐக்கு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ரத்னாவுக்கும் வாழ்க்கை அமையணும் தான் நான் வந்து வெங்கடேஷை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான். நீ வந்து பிரித்து வச்சுருவ போல இருக்கே. நான்லாம் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலையே. இது ரத்னாவோட வாழ்க்கை, அவங்களோட முடிவு. அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. எஸ்ஐக்கு மட்டும் பேசினேன். ஏன்னா உன் அண்ணன் முத்துப்பாண்டி நல்லவன், இங்கே வந்தால் மட்டும் போதும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வெங்கடேஷ் அப்படி இல்லையேம்மா. அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தெரியுமா? நீ காலையில் எங்கள் அப்பா சொன்னதை மனசில் வச்சுட்டு தான் நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. டேய், வெங்கடேஷ் வந்து நியாயமா இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாண்டா இருந்திருக்காரு இந்த ஒரு வாரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடான்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, என்னாலலாம் யாரையும் நம்ப முடியாது. நான் தூங்க போகிறேன். எனக்கு தூக்கம் தான் முக்கியம். வீட்டில் இருக்கிற யாருமே வந்து சாப்பிடல. உனக்கு தூக்கம் முக்கியமா? நானா சாப்பிட வேணான்னு சொன்னேன். அவங்க சாப்பிட்லனாலும் பிரச்சனை இல்லை. அவங்க மாட்டுக்கு நிம்மதியாக தூங்கட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரத்னா வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. சண்முகமும் நம்ம பரணியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெங்கடேஷ் மட்டும் திண்ணையில் வந்து அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துப்பாண்டி யதார்த்தமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. என்னது வெங்கடேஷ் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காப்லையே, சரியில்லையே, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே,
எசக்கி என்னடி வாசலில் வந்து மாப்பிள்ளை வந்து உட்காந்துட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதை ஏன் கேட்குறீங்க மருமகனே அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், நிச்சயம் வந்து அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தால் தானே நல்லா இருக்கும். இங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சரி வராதுல்ல. கரெக்டாக தான் கேட்குறாப்புல. நீங்கள் வந்து அண்ணன்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முத்துப்பாண்டி வந்து கேட்டால் அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு எசைக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க நம்ம வீரலட்சுமியும். கூட்டு குடும்பம்னா என்ன நினச்சிங்க? ஒருத்தவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க நாலுத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் முடிவு எடுப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து ரத்னா வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ நான் ஏதாவது போய் சொன்னேன்னா அது சரிப்பட்டு வராது, நல்லாவும் இருக்காது. எதுக்காக நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க மாமா? நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம இயேசுக்கு. இப்போ நான் ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சண்முகம் வந்து அந்த இடத்துக்கு வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர் விட்டுருங்கன்னு சொன்னால் நான் விட முடியுமா வீரலட்சுமி? அது எப்படி முடியும்? அதே மாதிரி தான் இப்போ சண்முகம் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. யார் அந்த இடத்துல வைக்கணும், யாரை வைக்கக்கூடாதுங்கிற முடிவெல்லாம் சண்முகம் மட்டும்தான் வந்து யோசிக்கணும். நான் கேட்டால் அவர் செய்வாருங்கிறனால இது மாதிரி அவரும் என்கிட்டயும் கேட்கக்கூடாது, நானும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. இதுதான் கூட்டு குடும்பம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி, சபாஸ் மருமகனே சூப்பராக வந்து சொன்னீங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து முத்துப்பாண்டி மேலே வந்து மதிப்பு மரியாதை இன்னும் அதிகமாக வந்து வச்சுட்டாங்க. அப்போ நான் ரத்னா கிட்டேயாவது பேசுங்க. சண்முகமே வந்து ரத்னா கிட்ட பேசாமல் இது அவங்க வேலைன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நம்ம பேசுனா சரி வராது. நான் உள்ளே போகிறேன், எசைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மாட்டுக்கு தூங்கலான்னு போகிறாங்க. என்னடா அப்போனா வந்து நான் என் பேச்சை வந்து கேட்க மாட்டியான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படியா எந்திரா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னா வந்து பாயை வந்து சுருட்டுறாங்க. அப்படியே அந்த தலானியை எடுத்துக்கிறாங்க நம்ம சண்முகத்தோட தலானியை. என்ன பண்ணணும், நான் வெளியே தூங்கணுமா? இதெல்லாம் சரி வராது. நான் ஏன்பா அப்படியெல்லாம் சொல்ல போகிறேன், நீ மேலே தூங்கு. அப்படியா சூப்பர் சூப்பர், இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கட்டிலில் வந்து தூங்குறாங்க. உன்னோட மெத்தை, உன்னோட கட்டில், உன்னோட தலானி, நீ தூங்கு, நான் வாசலில் வந்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாயை விரிச்சு போட்டு அப்படியே தூங்கலான்ட்டு இருக்கிறப்ப, என்னம்மா பரணி நீ இங்கே இருக்கியே? ஆமாம், உங்கள் பிள்ளை மாட்டுக்கு நிம்மதியாக தூங்கட்டும், நான் மாட்டுக்கு இங்கே தூங்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதே மாதிரி தான் அந்த இடத்துல செல்லக்கனியும் வீரலட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்குன்னு மதிப்பு மரியாதை இல்லாதப்ப இங்கே என்ன பண்ணுறது? எசக்கியும் முத்துப்பாண்டியும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தானே ரத்னாவும் வெங்கடேசன் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இது தப்புங்கிற மாதிரி அண்ணனும் தங்கச்சியும் வந்து யோசிச்சுட்டு இருந்தா நான் என்ன செய்வேன்? ஆமா, நீ யோசிச்சது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்தது நடக்கணும்னா, அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாரி சொன்னோனே, அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து வெங்கடேஷ் இங்க மாரி தூங்காதீங்க. எல்லாரும் பார்த்தா என்ன நெனைப்பாங்க? வீட்டுக்குள்ள போங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரத்னாவோட மனசு மாறுமா? மாறாதான்னு. வெங்கடேஷ் வந்து நாடகம் தான் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.